ராசி பலன் வரிசையில் இப்போ காலபுருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6வது ராசியான கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு என்னன்றத பார்ப்போம். புதனோட ஆட்சி பெற்ற வீடான அந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்பான கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ஆரம்பத்திலேயே 8ல் இருக்கக்கூடியது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. அதுக்காக என்னடா எடுத்த உடனே வந்து நெகட்டிவா சொல்றேன் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா கிரகங்கள் எப்போதுமே ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை, அது பெயர்ந்துகிட்டே தான் வந்து இருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தையும் வந்து நீங்க ஒரு தரம் பார்த்துக்கிறது நல்லது. அப்போ எப்படி பார்த்தாலும் வந்து சூரியன் 8ஆம் இடத்தில் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பானது வந்து கிடையாது. உங்களோட ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். உடல் வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூடுதல் கவனம் வந்து அவசியம். அதே வந்து மே 15க்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 9ல் வருவார். அப்போ பாக்கிய ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் வந்து வரும் பொழுது, ஏற்கனவே சூரியன் உங்களோட ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படிங்கும் பொழுது அவர் வந்து 8 9ல் வருவாங்கும் பொழுது, அப்போ 12க்கு 8 கூட ஓகே, 12க்கு 9 காம்பினேஷன் வந்து அந்த அளவுக்கு சரியில்லை. அப்போ தகப்பன் வழியில தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. அவருடைய தகப்பனோட ஆரோக்கியத்துல வந்து கவனம் வந்து தேவைப்படுது. சூப்பரா இருக்கும். அதே போல ராகு கேதுக்கள்னு பார்க்கும் பொழுது, ராகு வந்து உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல, கேதுன்றது வந்து 12ஆம் இடத்துல. அப்படி வரும் பொழுது கண்டிப்பாக 6ஆம் இடத்தில் ஒரு பாவ கிரகங்கள் ராகு கேது சுக்கிரன் எல்லாம் வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு செவ்வாயெல்லாம் வர்றது நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து உருவாக்குது. அப்போ அஷ்டலக்ஷ்மி யோகமும் வந்து இந்த இடத்துல உருவாகுது. அதே போல செலவுகளும் வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து செலவுகளுக்கு பஞ்சம் வைக்க மாட்டார். கண்டிப்பாக வந்து அவர் செலவினங்களை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறதுனால காசு பணம் செலவுகள்ல திட்டமிட்டு வந்து நீங்க செலவு பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு 4 கிரகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய அமைப்புல இருக்கிறதுனால நான் முன்னமே சொன்ன வழிபாடுகளை ரொம்ப சிறப்பா வச்சுக்கோங்க. சனி பிரீத்தி வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து குடும்பத்துல வந்து ஏற்றங்களுக்கு ரொம்ப அற்புதமான வழிவகுக்கும். அதனால இறை வழிபாடை நல்லா வச்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய